ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. அந்த நேரம் முடியல. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே வேலை பார்த்தா அப்படியே சம்பாத்தியம் பண்ணி இப்போ வந்து சொந்தமாக ஒரு வண்டி வாங்கி கடை போட்டுட்ருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, 16 வருஷம் ஆகுது. 16 வருஷமாக அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பொண்டாட்டி. எங்கள் அப்பா அம்மா ரூபத்தில் என்ன மறைஞ்சு போனவங்க, எங்கள் சொந்த பந்தம் செத்து போனாங்களே, அவங்க வந்து இந்த முருகன் ரூபத்தில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பிடிச்ச விஷயம்னா பாசம் காட்டுறது, பிடிக்காத விஷயம்னா தண்ணி அடிக்கிறது. அம்மா 12 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. கணவரும் இறந்துட்டார், 20 வருஷம் ஆச்சு வீட்டுக்காரரு. இப்போ நான் தனியாக. ஆனால் எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தந்தாங்க. அவங்க இல்லாமல் ஆனால் எங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் போச்சேன்னு வருத்தப்படாத கண்ணு, திரும்ப எழுந்து ஓடு. அப்பா நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி நான் நிற்பேன். அப்பா மிஸ் பண்ணுறீங்க? இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ அப்போ வந்து எங்கள் அப்பா இப்போ இல்லாத போயிட்டாருன்னு எங்களுக்கு ஒரு கவலை. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நானா போலீஸில் ஒர்க் பண்ணுறேன். நான் போலீஸ் அக்கா வரீங்க? ஓகே 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 அக்கா, சரி ஓகே. உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். உங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒழுக்கம்னா எப்படி, டிசிப்ளின்னா எப்படின்றத எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேயே சொல்லி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன்று வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எனக்கும் அதை சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு அதனாலேயே எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறியும் தெய்வம் சொல்கிறாங்க. அது மாதிரி அப்பா வந்து அம்மா வந்து பாசத்தை காட்டுவாங்க. அப்பா எப்படி வளர்க்கணும், எப்படி கண்டிப்பாக வளர்ந்து நம்ம படுற கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு அப்பா நினைப்பார். அதுதான் அப்பா. அப்பா எனக்கு பெரிய பொக்கிஷமா. ஆமாம், எப்படி சொல்கிறது தான், ரொம்ப எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப சோசியல் ஃப்ரெண்டாக இருந்தார். எங்களுக்கு தேவை என்ன தேவையோ அதெல்லாம் புரிஞ்சு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. பொதுவாகவே சொல்லப்போனால் எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இதனாலங்கிறதில்ல, ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்குன்னு சொல்ல முடியும், அந்த அளவுக்கு பிடிக்கும் எங்கள் அப்பா. அவங்க நான் வந்து அதிகம் எதுவும் கேட்டதில்லை. நான் கேட்டானே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் எதுவும் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ சரிப்பா அப்படியே அதை வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு கூட இடவில் ஒரு செயினோட கொடுத்தாங்க. நாங்கள் அண்ணன் தம்பியே நாங்கள் 4-5 பேர், ஒருத்தர் இல்லை, 4 பேர் இருக்கோம். ஆனால் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொஞ்சம் செய்வாங்க. பேரண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பட் பேரண்ட்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. நம்மளும் நம்மளை இண்டிபெண்ட்டாக வச்சுக்கணும். பட் நமக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. ஸோ பேரண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, உங்கள் அப்பா பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அப்பா லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்? ஏன்னா என் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு பெரிய பேக் போன். ஏன்னா இந்த பேஷனில் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா எனக்கு அப்பா ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஒருத்தங்க இருப்பாங்க? கண்டிப்பாக அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்பா கூட தான் ரொம்ப அதிகமாக இருப்பேன். அப்பா விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் பாஸ் த வே. அதனால் ஓகே, ஏதோ பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னோடய ஹார்ட்டில் இருப்பாங்க எப்பயுமே அப்பா. ஸோ தட்ஸ். என்னுடைய வாழ்க்கையில் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்காக வந்து அவர் நிறைய ஒரு தியாகங்கள்லாம் பண்ணிருக்காரு. என்னுடைய படிப்புக்காகவும், என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காகவும், என்னுடைய சில பர்சனல் விஷயங்களுக்காகவும் நிறையா வந்து அவர் வந்து எனக்காக ஒத்துழைப்பு பண்ணிருக்காரு. அதனால் எங்கள் அப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான். அப்பா கிட்ட என்னைக்காவது பொய் சொல்லி மாட்டிருக்கீங்களா? ஆனால் சின்ன குழந்தையில போய் சொல்லிருக்கேன். எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பானா கஷ்டப்பட்டு காப்பாற்றி. இப்போ எங்கள் அப்பா இல்லாத தான் எங்களுக்கு ரொம்ப இப்போ கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பொண்ணாக இல்லாமல் பையனாக தான் எங்களை வளர்த்தாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஃபோல்ட்டாக இருக்கணும் அப்படின்ற அவங்க இல்லைனா கூட நாங்கள் வாழணும் அப்படின்றத வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பா தான். நேர்மையிலையும் சரி, கஷ்டப்பட்டு எதாக இருந்தாலும் உழைச்சி முன்னுக்கு வரணும். ஆனால் எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தந்தாங்க. அவங்க இல்லாமல் ஆனால் எங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அப்பா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். அதனால் எங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அம்மா 12 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. கணவரும் இறந்துட்டார், 20 வருஷம் ஆச்சு வீட்டுக்காரரு. இப்போ நான் தனியாக. கூட பிறந்தவங்க ஒரே பொண்ணு பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க, தங்கச்சி. பசங்க 7 பேருங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்க, 6 பேர் இருக்கிறாங்க. உங்க அப்பா கூட இருந்த ஒரு அழகான நினைவுகள்? எங்கள் அப்பா நாக்கடை வச்சுருந்தாரு.
என்னை கட்டி கொடுத்தாரு கேரளாவில். நல்லா தான் பார்த்தாங்க, கஷ்டப்பட்டு செல்லமாக தான் இருந்தேன். ஆனால் அப்பா இறந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டோம். உங்க அப்பா கிட்ட நீங்க சொல்ல முடியாத ஏதாவது விஷயம் இருந்திருக்கா சின்ன வயசுல? எங்கள் அப்பாவே என்னால் பார்க்க முடியல கண்ணு. ஊரில் செத்து பிற்பாடு பார்க்கவே முடியல. ஏன்? ஒரு வாரம் கழித்து தான் சொன்னாங்க. பழனி கொண்டு போயிட்டாங்க எங்கள் அப்பாவை. நாங்கள் சென்னையில் இருந்தோம். அதுலேருந்து மனசு கெட்டு போய் குழந்தைகளை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். 7 குழந்தைகளை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி மதுரையில் 4 கட்டி கொடுத்தோம் ஒரு ஆட்டோக்காரங்களுக்கு. அது இப்போ ஊரில் கேரளாவில் வேலை செய்யுது. நான் இப்போ கடை வச்சது. உங்க பசங்க இருக்காங்க இல்லையா? உங்க பசங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? கோபப்படுறது மீறி பிடிக்காம இருக்கலாம். பிடிச்ச விஷயம்னா பாசம் காட்டுறது, பிடிக்காத விஷயம்னா தண்ணி அடிக்கிறது, சரி, அது மாதிரி. ஓகே. நீங்க இதை மாத்திக்கணும் உங்க பசங்களுக்காக நினைச்சீங்கன்னா? மாற்றிக்கிறோம். மாற்றி தான் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தேன். இப்போ நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்காக. இப்போ அப்பா இருக்கும்போது ஒரு அந்த ஃபீலிங் தெரியல. அப்போ அப்பா போனப்புறம் நம்ம ஒரு நல்ல இடத்துல வேலையில் நான் இங்கே தான் தேவாங்கர் மகளில் தான் நல்லா பண்ணுறேன். அவங்க இல்லையே, இப்படி நம்மளை பார்க்க முடியலையே, அங்கே அப்பா இருந்தானா இன்னும் நல்லா இருக்குமே, நம்ம அப்பாவுக்கு நல்லா செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு, அந்த ஒரு இது இருக்குது. உங்க அப்பா கிட்ட நீங்க மனசு விட்டு பேசணும்னு நினைச்ச ஏதாவது விஷயம் பேச முடியாம போயிருக்கா? மனசு விட்டு நிறைய பேசுவோம். அவர் எதுனாலும் கலந்து பேசுவேன் அப்பா கிட்ட. நான் பாட்டு பாட போகிறேன், பாட்டு எழுத போகிறேன், அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நாடகம் நடிக்க போகிறேன்னு சொன்னாலும் சரி, அதுக்கெல்லாம் இது கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் அப்பா முக்கியம். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுல அப்பா முக்கியமாக இருந்தார். அதனால் நம்ம ஒழுக்கமாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மா ரூபத்தில் என்னை மறைஞ்சு போனவங்க, எங்கள் சொந்த பந்தம் செத்து போனாங்களே, அவங்க வந்து இந்த முருகன் ரூபத்தில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லைன்னா நான் எங்கேயோ போய் எங்கேருந்து இந்த 2-3 வருஷத்தில் 3 தடவை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. யாருமே உதவி பண்ண முடியலை. போன தடவை கூட ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டு ஜிஹெச்சில் போய் பெட்டில் சேர்த்துக்கு சேர்த்துல அம்மா ஹாஸ்பிட்டலில் கலைஞர் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க. போலீஸ் மூலிமா தான் வந்து அட்மிஷன் பண்ணாங்க. நம்ம போலீஸ்காரங்க நம்மளுக்கு எப்போவுமே ஹெல்ப்பாக 1 மணி 2 மணிக்கு போனாலும் அவங்க ஏதாவது உதவினா நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன், அவங்கள தான் எதிர்பார்ப்பேன். இங்கே வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. 10th வரையும் படிக்க வச்சுருக்கிறாரு. 10th வரையும் படிக்க வச்சுருக்காரு. சென்னைக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த தொழில் பண்ணுறோம், சம்பாதிச்சு அவருக்கு செய்கிறோம். அவருக்கு பசங்க இருக்கா சார்? பசங்க இருக்காங்க. ஓகே. உங்க பசங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதே மாதிரி உங்க பசங்களுக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்? எதுவுமே இல்லை, எல்லாமே அண்டர்ஸ்டாண்டாக தான் போயிட்டுருக்கேன். எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம். பசங்களை நீங்க அடிப்பீங்களா? அடிக்கவே மாட்டேன். ஓ சரி. ஆமாம்மா. அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்? பிடிக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே எங்கள் அப்பாவோட பிடிச்ச விஷயம் தான் எல்லாமே. ஆமாம். அதே மாதிரி உங்க பசங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்? அப்படி இல்லை, அதே மாதிரி தான் எல்லாமே. ஆமாம். லைஃப் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், ஜாலியாக இருக்கிறோம். ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனைக்கெல்லாம் வேலையே கிடையாது. நாங்கள் எப்படி எங்கள் அப்பாட்ட இருந்தோமோ அதே மாதிரி எங்கள் சண்டை எங்ககிட்ட இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோவம் ஆயிடுவார், டெரர் ஆயிடுவார், அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிடுவார். அந்த மாதிரி உங்க அப்பா இருக்கு? அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி டெரர் ஆகிறதுக்கே வேலை கிடையாது. அதான் சொல்கிறேன், குழந்தையிலேருந்து எங்களை வளர்த்தாரு ஃப்ரெண்டாகவே. நாங்கள் வளர்ந்த அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தோம், சோஷியலாகவே இருந்தோம். அதனால எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அப்பாவும் அப்படி தான், எங்கள் அம்மாவும் அப்படி தான். ஆமாம். அப்புறம் எங்கள் அம்மாவெல்லாம் பச்சை குத்தி வச்சுருக்கேன், எங்கள் அப்பா பேர் எங்கே குத்தி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பொதுவாக யாரும் எப்படி தெரியல, நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை தான் தெய்வமாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கட்டின பொண்டாட்டி பிள்ளைலாம். ஆமாம், இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, 16 வருஷம் ஆகுது. 16 வருஷமாக அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பொண்டாட்டி. ஆமாம், என் வீட்டுக்காரமாக எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு எல்லாமே. ஆமாம். அப்பா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், ரொம்ப ரிச்சான ஃபேமிலி கிடையாது, நார்மலான ஃபேமிலி. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. அந்த நேரம் முடியலை. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே வேலை பார்த்தா அப்படியே சம்பாத்தியம் பண்ணி இப்போ வந்து சொந்தமாக ஒரு வண்டி வாங்கி கடை போட்டுட்ருக்கோம். அப்பாவுக்கு வந்து தப்பான வழியில் நம்ம எதுவும் போனோம்னா பிடிக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் நல்லதாக எதாக இருந்தாலும் நல்லா நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இது. அப்பா கிட்ட சின்ன வயசுல அடி வாங்கியிருக்கேன்னா எங்கேயாவது போகும்போது நான் வாரேன்னு சொல்லிட்டு பின்னாடி அடம் பிடிக்கிறதுல அடி வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். வேற எதுக்கும் அடிக்க மாட்டாங்க. எங்கன்னா அப்பா இருக்காங்களா? இருக்காங்க. அப்பா கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா நான் அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா நான் எல்லாமே சொல்லிடுவேன் அப்பா கிட்ட. எதாக இருந்தாலும் அப்பா கிட்ட எதாக இருந்தாலும் நான் ஓப்பனாக பேசிடுறது தான். அவங்களும் இதை செய்யாத இதை செய்யின்னு நல்ல இதாக சொல்லுவாங்க நம்மளுக்கு.
ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டத்தில் எங்களெலாம் வளர்த்தாரு. அப்போ வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ரொம்ப கஷ்டம், வறுமையில் இருந்தார் எங்கள் அப்பா. எங்களை காப்பாற்றுங்க, மண் எடுத்து மண் ஏரி மண்ணை தூக்கி தான் எடுத்துன்னு வந்து அதை கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த 10 ரூபா தந்து 1/2 கிலோ அரிசி வாங்கி எங்கள் அப்பா எங்களை காப்பாற்றினார். யார் வீட்டுக்கும் போகக்கூடாத அளவுக்கு எங்களை காப்பாற்றி எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ கல்யாணம் பண்ணி அவர் இருக்கிற வரைக்கும் போன அம்மா வீட்டுக்கு எங்கள் அப்பா தவறிட்டார். இப்போல்லாம் நான் போகிறது கிடையாது. ஓகே. அப்பா கூட இருந்த ஒரு நினைவுகள், நல்ல நினைவுகள் ஏதாவது இருக்கா? அப்போ நான் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நல்ல சல்வாக தான் இருந்தேன். எங்கள் அப்பா இல்லாத அளவுக்கு இப்போ சல்வாகலாம் தெரியல. அப்பாவை மிஸ் பண்ணுறீங்க? இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ அப்போ வந்து எங்கள் அப்பா இப்போ இல்லாத போயிட்டாருன்னு எங்களுக்கு ஒரு கவலை. ஓகே, தேங்க்யூ. நானும் என் தங்கச்சி 2 தம்பி 2 அண்ணன், அவனுங்களாம் கவனிக்க மாட்டானுங்க. தங்கச்சியும் கவனிக்கிறது கிடையாது, எங்களையும் கவனிக்கிறது கிடையாது. தங்கச்சி அதுக்கும் வாழ்க்கை சரி கிடையாது, புருஷனுக்கு சரி கிடையாது. அவனுக்கு 2 சம்சாரம். என் தங்கச்சி கஷ்டப்பட்டு தான் 2 பிள்ளைங்களை காப்பாற்றி அதுவும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. நாங்களாம் அம்மா வீட்டுக்குன்னு போகிறது கிடையாது. நாங்களாம் எங்கள் அப்பாவோட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? அப்பா இல்லாத தான் நம்ம கவலையாக இருக்குது. என்னக்கிட்ட வந்து என்ன சண்டைனாலுமே எங்கள் அப்பா என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். அது என்கிட்ட ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத 3 விஷயம் அப்படின்னா, அவர் வந்து இப்போ அவர் வந்து நம்மளால் உழைக்க முடியாதோ, ஆல்மோஸ்ட் அவருக்கு 54 ஆயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப டாமினேட்டடாக அவரே நினைக்கிறாரு. அதுதான் எனக்கு இப்போதைக்கு அவர்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம். மற்றபடிலாம் அவர்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. அப்பா தான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாரா? இது உங்களுக்கு சின்ன வயசுல? இல்லை, அம்மா. எங்கள் அம்மா படிக்க ஆசைப்பட்ட காலேஜில் நான் படித்தேன். எங்கள் அம்மா வேலைக்கு போக ஆசைப்பட்ட வேலைக்கு நான் வந்தேன். எங்கள் அப்பா வந்து என்னைய வந்து நாங்கள் 3மே பொண்ணுனால என்னை ரொம்ப பையன் மாதிரிலாம் இல்லை, ஒரு பையனாக ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பொறுப்பெல்லாம் எடுத்து வளர்க்கணுமோ அதை எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. என்னால் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் பேசினாலும் அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்கனால எனக்கு என்னமோ தெரியாது, சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா பண்ணார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதாவது சின்ன சின்ன சண்டைகள் போடும்போது ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன்னு எனக்கு தோணும். ஆனாலும் எனக்கு வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு இந்த நிமிஷம் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? எங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, உங்களால் முடியும், நீங்கள் உழைக்கலாம். நாங்கள் 3 பேர் இருக்கோம், முக்கியமாக நான் இருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். முன்ன மாதிரி நான் சின்ன பிள்ளையில பார்த்த அப்பா மாதிரி இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணாலும், என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி நான் நிற்பேன். அதனால் நீங்கள் வந்து பழையபடி நான் சின்ன வயசில் பார்த்தேன் எங்கள் அப்பா மாதிரி இருக்க நான் ஆசைப்பட்றேன்.